திருப்பூர் வீரபாண்டியில் தேநீர் தர மறுத்த ஊழியர்கள் மீது போதை கும்பல் சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர வைத்துள்ளது. ஊழியர்கள் தாக்கப்படும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், தற்போது இவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் பொன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பேக்கரி உள்ளது. நேற்று நள்ளிரவு பேக்கரியில் மது போதையில் 5 பேர் சென்றுள்ளனர். கடையில் இருந்த தின்பண்டம் மற்றும் காரவர்களை எடுத்து சாப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து கடை ஊழியர்களிடம் டீ கேட்டுள்ளனர். நேரமாகிவிட்டதால் டீ இல்லை என ஊழியர்கள் டீ கொடுக்க மறுத்துவிட்டனர். மேலும் சாப்பிட்ட தின்பண்டம் மற்றும் கார வகைகளுக்கு பணம் கேட்டுள்ளனர். பணம் கொடுக்க மறுத்த போதை ஆசாமிகள் கடையை பூட்டுவதற்கு நேரமாகிவிட்டது என்று ஊழியர்கள் கூறியதால் தொடர்ந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதால் ஊழியர்கள் மீது போதை ஆசாமிகள் தரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் ஊழியர்களை கீழே தள்ளிவிட்டு காலால் எட்டியும் தாக்கியுள்ளனர். அப்பொழுது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டதில் விசாரணையில் வாலிபர்கள் மது போதையில் இருந்ததால் அவர்கள் வந்த 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வாலிபர்களை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள் கடையில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த நிலையில் அதனை ஆதாரமாக கொண்டு திருப்பூர் வீரபாண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதல் காயமடைந்த ஊழியர்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.